தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் எல்லா கடற்கரை கிராமங்கள்ல இருந்தும் மீன் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க. அதுல ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த உவரியைச் சேர்ந்த 15 பேர்கள் அவர் ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அங்க வந்து இந்த வார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில என்கிட்ட வந்து ஊரையை சேர்ந்த அஜித் அவர் சொன்னாங்க. அவர் பூபதி பாண்டியன் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்கிட்ட உடனடியாக பேசி அங்கிருந்து உடனடியாக அங்க ஆள் அனுப்பி அந்த இவங்க இருந்த தீவுக்கே ஆள் அனுப்பி அங்க உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டது. இவங்க இருந்த தீவுல 15 பேர் இருந்தாங்க. இன்னும் அடுத்தால ஒரு தீவுல 15 பேர் டூரிசம் ஒண்ணு இருக்கிறாங்க. அதனால வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உடனடியாக பேசி அங்கிருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அங்கிருந்து பிளைட்ல அங்கிருந்து டைரக்டா வர முடியாத சூழ்நிலையில இவர்களுக்கு ஈரான் நாட்டில இருந்து துபாய்க்கு ஷிப்ல வந்து அங்கிருந்து அங்க அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி, அங்க தங்குறதுக்கு வசதி, உணவு ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து அங்கிருந்து பிளைட்ல அங்கிருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இன்னைக்கு நம்முடைய சொந்த ஊருக்கு நம்முடைய தாயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுல வந்தவங்க அவங்களுடைய என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. இது கைது இல்ல, இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல கைது செய்யப்படல. மீன் பிடிக்க போன இடத்துல வார் நடக்கிறதுனால அந்த மீன் பிடி நடக்கல. அதனால என்னன்னா அங்க இருந்து அவங்க தொழிலுக்கு பணமும் சரியா கிடைக்கல. ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க. அதாவது ஓனருக்கு 75%, இவர்களுக்கு 25% பணம் கொடுப்பாங்க. எவ்வளவு மீன் பிடிக்கிறாங்களோ அதுல. அதனுடைய அடிப்படையில வார் நடக்கிறதுனால அந்த மீன்பிடி தொழில் நடக்கல. அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அங்க ஈரான் நாட்டில இருந்து துபாய்க்கு வந்து துபாயில இருந்து பிளைட்ல இங்க வந்து இப்போ வந்து சேர்ந்தது. இன்னும் ஒரு 15 பேர் அங்க இருக்கிறாங்க. நமக்கு அடுத்தால அவங்களுக்கு உள்ள ஏற்பாடு அவங்க வேற இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் உடனே பண்ணிருக்காங்க. அவங்க நாட்டினுடைய பிரச்சனை ஒண்ணு இல்லை. வார் நடக்கிறதுனால இது தொழில் இல்லை. அதனால அந்த ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது வந்திருக்காங்களா அவங்கள்ட்ட எந்த விஷயம் கேட்டாலும் அப்ப கொஞ்சம் கேளுங்க, அப்புறமா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்களா? நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். என் பேர் அஜித். அதாவது நான் கடலுக்கு போகையில எங்க மக்கள் மீனவர்கள் வந்துட்டு அங்க ஈரோல யுத்தம் நடந்தனால இவங்க தொழிலுக்கு போக முடியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டிருக்க நேரத்துல பக்கத்துல உள்ள பூபதி பாண்டியங்கிறவரையும் நானும் சேர்ந்து ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து எங்க மக்கள் எப்படி கிடந்து கஷ்டப்படுறாங்க அவங்கள மீட்டெடுங்கன்னு சொன்னோன்னே அதுக்குள்ள ஏற்பாடு அவங்களுடைய சொந்த செலவுல யாருடைய இது இல்லாம அவங்களுடைய சொந்த செலவுல தான் ஏற்பாடு பண்ணி இந்த மக்கள் வந்திருக்காங்க. திரும்ப துபாயில வந்து இவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறதுலையும் இங்க இருந்து ஏற்பாடு பண்ணி அத்தனை உதவிகளையும் ஐயா பாரதி தமிழ்நாடு பாரதிய மீனவர் கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய சொந்த செலவுலையும் அவருடைய உறுதுணையாக இருந்து சுந்தர்ஜிங்கிற ஒரு ஆளும் ஏற்பாடு பண்ணி தான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. இன்னும் மென்மேலும் இன்னொரு 10, 15 பேர் 20 பேர் அங்க இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அவங்களையும் மீட்டு அவங்களையும் காயம் வர்றதுக்கு முழு ஆதரவையும் தருவேன்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்களும் வருவாங்க கூடிய சீக்கிரம். என் பேர் அன்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து கடந்த பிப்ரவரி மாதம் போனோம். போன இடத்துல இருந்து அந்த தொழில் ஒன்று வந்து போக முடியாது. அந்த தொழில் போகாம 2 மாசம் யாரை கான்டாக்ட் பண்றோம்னு தெரியல. திருநெல்வேலி மாவட்டம் மீனவர்
சொன்ன அவங்க மூலியமா கான்டாக்ட் பண்ணி அவங்க ஏன் நான் தமிழ்நாடு பாஜக தமிழக தலைவர் கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. கல்வி ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அங்கங்கே வர முடியாம ஃப்ளைட் ஒன்றும் பறக்காமல் இருந்தனால வர முடியாமல் மூலியமா கப்பலில் வந்து எல்லா வசதியும் நல்லா தான் பண்ணாங்க. நல்ல சீட்டா நல்லா எங்களை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தகவல் கொடுத்தோம். தமிழக சார்பாக யாரும் பாஜக நயனார் நாகேந்திர ஐயா தான் எங்க கூட வந்தது 15 பேர் வந்துட்டாங்க. இன்னொரு இஸ்லாமியர்களுக்கு அங்க ஒரு 15 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு அங்க இஸ்லாம்ல இருந்து கரை வர்றதுக்கு கரை வர்றதுக்கு அந்த போர் நடந்த இடம் நீங்க இருந்த இடத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தது? இந்த போர் சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி? ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. நாங்க தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. எங்க மேலோடி கொண்டு போக அந்த வெளிச்சம் தெரியுது. ஆனா அது எந்த டிஸ்டன்ஸ்ல விழுந்துச்சுன்னு தெரியாது. அந்த வெளிச்சத்தை பார்த்து எங்களுக்கு அச்சா போச்சு. அந்த நாடு முழுக்க ஒரு ஜிபிசி டவர் கிடைக்குது. நாங்க தொழில் செய்யணும்னா ஜிபிஎஸ் கருவி வச்சுதான் தொழில் செய்யணும். அந்த கருவியானது எங்களுக்கு யாருக்குமே கிடைக்கும். அதனால தொழிலும் செய்ய முடியும். உங்களோட முதலாளிகள் மற்ற ஆளுகளுக்கு எங்களுக்கு அதிகமான ஒரு ஒத்துழைப்பு தரையும். நாங்க ஈரான்ல இருந்து துபாய்க்கு கப்பல் மூலியமா தான் வந்தோம். எடுத்து வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்து பேசி துபாயில வச்சு துபாயில வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ஒரு குறையில்லாம ரூம் செலவு எல்லாத்தையும் நம்மளுக்கு பாஜக மிகப்பெரிய நன்றியும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சு அங்க இருக்க மக்களையும் இந்த போல இன்னும் இருக்கணும்னு நாங்க அவங்க ஒத்துழைச்சு அதை செய்யும். நாங்க 13 நாளா அங்க 13ஆம் தேதியில இருந்தே சுத்திதான் இருக்கோம். எங்க வீட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஐயாட்ட சொல்லி ஒரு வாரம் தான் சொன்னோம். ஒரு வாரத்துக்கு இதுல எல்லாமே செஞ்சோம். அங்க இருந்த ஆட்கள் சப்ளை கம்மி தான். அதனாலதான் அந்த பதட்டம். சம்பளம்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. சம்பளம் கிடைச்சாதான் பிரச்சனையே இல்லை. சம்பளமே கிடைக்காது. ஏன்னா தொழிலே போகையில் தொழில் போக முடியாத சூழ்நிலை. இந்த ஜிபிஎஸ் கருவிகளும் கிடையாது. அந்த பதட்டமே எங்களை போக விடாம நிற்பாங்க. வீட்டுக்கு போய் மனைவி மக்களோட முதல்ல சந்தோஷமா இருந்தாலும் அந்த மனநிலையே மாறுங்கிற ஒரு இடத்துல இருக்கு. நாங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பதட்டத்துல ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வர்றது நாங்க எப்படி வரணுங்கிறது கடவுளை எழுந்திருச்சு. கடவுள் மாதிரி எங்களுக்கு அந்த உதவி செஞ்சது மிகப்பெரிய நன்றி. செல்வன் ஆரம்ப காலத்துல நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் நேற்று முன்தின இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது. அவருடைய கொள்கையும் அதுதான். அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையில சொன்னேன். இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு. அது அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கு. அவர் தனியாக நிக்கலாங்கிற முடிவுகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய சொந்த விருப்பம். அதுல நம்ம கருத்து சொல்லணும். இல்ல, இது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஒரு
ஒரு பிரச்சாரம் தான். இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம். நீ இவ்வளவு நாளும் பேசாம இருந்தாங்க 4 வருஷம். எப்போ அதிமுகவுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக மீண்டும் இணைந்திருக்குன்னு சொன்ன உடனே அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரே பதட்டத்துல தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்ப இவரு மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க. முன்னால கமலஹாசன் பி டீம் சொன்னாங்க. இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு. அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் ராஜ்யசபா வரை கொடுத்திருக்காங்க. இதனால இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன உங்களுக்கே புரியும். இதுல இருந்து திமுக ஒரு பிரச்சாரம் வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறது தான் என்னுடைய இல்ல. அது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 10 மாசம் இருக்கு, பார்ப்போம். இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியா எல்லாரும் மேல போடுங்க. ஏன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இது. நம்ம உதவி செஞ்சிருக்கோம். இல்ல, உதவி செய்வோம், எல்லாருக்கும் உதவி செஞ்சதை சொல்லி பண்ணல. இருந்தாலும் இது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.